சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஆண் குழந்தையின் சடலம் வீசி சென்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் சிசிடிவியில் சிக்கிய ஜோடி குறித்து பெங்களூரு, சென்னை என பல்வேறு பகுதிகளில் விசாரித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த ஜோடிகளுக்கும் இந்த குழந்தையின் ஆண் சடலத்தை வீசி சென்றவர்களுக்கும் என்ன தொடர்பு? தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் வாகனம் நிறுத்தும் பகுதியில கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி போர்வையில் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு ஆண் குழந்தையின் சடலம் ஒன்று கிடந்தது. இது குறித்து தகவலின் பேரில் சூரமங்கலம் காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த குழந்தையை கொன்று வீசி சென்றார்களா அல்லது இந்த குழந்தையின் பெற்றோர் யார் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சூரமங்கலம் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சூர்யா, மோனிஷா ஆகியோர் கொண்ட 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையில் இறங்கினர். குறிப்பாக குழந்தையின் சடலம் கிடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தபோது ஒரு பெண் தனது தோளில் குழந்தையை சுமந்து கொண்டு வந்து ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் போட்டுவிட்டு சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தது. பின்னர் அந்த பெண் மீண்டும் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திற்குள் சென்றும் அதே போன்று அங்கு உள்ள கவுண்டரில் ஒரு வாலிபருடன் சேர்ந்து டிக்கெட் வாங்கி கொண்டு பெங்களூரு ரயிலில் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை எடுத்துக்கொண்டு தனிப்படை காவல்துறையினர் பெங்களூர் சென்று அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். ரயிலில் இறங்கிய அந்த ஜோடி மேஜிஸ்டிக் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து எங்கு போனார்கள் என்று அந்த சிசிடிவி பதிவுகள் கிடைக்காத நிலையில் காவல்துறையினர் தனிப்படை போலீசார் நூல் பிடித்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த விசாரணை நடத்தும் இந்த குழுவினரை புலனாய்வு துறையினர் மட்டும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் சிசிடிவி பதிவுகளில் இருந்த அந்த வாலிபர் அணிந்திருந்த டிஷர்ட் பெயரில் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த டிஷர்ட் எங்கு தயாரிக்கப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விரைந்து சென்ற காவல்துறையினர் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கால்பந்து பயிற்சியாளர் ஒருவர் ஆர்டர் செய்து கொடுத்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த டிஷர்ட் யாரிடம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு அந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது ஆண் குழந்தையின் சடலம் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வீசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிசிடிவியில் சிக்கிய ஜோடியை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பல கோணங்களில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.